Students, இந்த வீடியோவில் இந்த quadratic equation x square minus 2ax minus of 4b square minus a square equal to 0 இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இதை சால்வ் பண்ணதுக்கு நம்ம ஃபார்முலா மெத்தட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எதையுமே யூஸ் பண்ணலை. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். எப்படி மாடிஃபை பண்ணுறோம் பாருங்கள். இந்த மைனஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கிடைக்குமா, மைனஸ் 4b ஸ்கொயர் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா, இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி குரூப் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி குரூப் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் ஆஃப் 4b ஸ்கொயர் இருக்கா, இதை ரைட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், ப்ளஸ் 4b ஸ்கொயர் ஆகுது. இந்த 4b ஸ்கொயர் என்ன பண்ணலாம், 2b த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதிக்கலாமா. ஓகே, இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இது என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மில் இருக்கா. ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ஏயும் இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாமா. ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஏ, அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி கிடைக்கும். ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குன்னா, எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2b த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2b கிடைக்குமா. ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன போடுவோம், நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோமா இல்லையா. ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் எலிமெண்ட் ஆகி எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2b கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த மைனஸ் ஏ இருக்கா, இதை ரைட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், ப்ளஸ் ஏ ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2b, ஏ மைனஸ் 2b அப்படி ரெண்டு ரூட்டு கிடைக்கும். ஓகேவா.